உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு சிறிய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சியோடு இந்த இடத்திலே நான் வந்திருக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வேத புத்தகத்திலிருந்து நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படித்துவிட்டு நாம் அந்த காரியத்தை குறித்து சில விளக்கங்களை பார்க்கலாம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மறுரூப மலை அனுபவத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த முதலாவது வசனத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். அங்கேதான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த மூவருக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்ப இந்த மூவர் அங்கே ஆண்டவரோடு அந்த மலை உச்சியிலே இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்ற சீசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்திலே இருக்கிறார்கள். அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற சீசர்களிடத்திலே ஒரு தகப்பன் வருகிறார். ஒரு தகப்பன் வந்து கேட்கிறார், அவர் தன்னுடைய அவருடைய மகனை குறித்து அங்கே அவருடைய வியாதியை குறித்து அவர்களிடத்தில் சொல்லி ஜெபிக்கும்படியாக அந்த தகப்பன் அந்த இடத்துல வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த வியாதி என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி 15வது வசனம் சொல்லுகிறது. ஏன் சொன்னால் இருந்த அந்த மிகுதியான சீசர்களிடத்திலே இவன் கொண்டு வந்து இந்த வியாதிக்காக ஜெபிக்கும்படியாக இந்த தகப்பன் கேட்கிறான். அந்த தகப்பனிடம் வந்து அந்த சீசரிடத்திலே அந்த மகனுக்காக ஜெபத்துக்கு அங்கே விண்ணப்பித்த போது அவர்கள் ஜெபித்தார்கள், ஆனால் சுகம் வரவில்லை. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மூவரோடு இறங்கி வருகிறார். பேதுருவோடும் அங்கே யாக்கோபோடும் யோவானோடும் மலையிலிருந்து இறங்கி வரும்போது இந்த தகப்பன் அங்கே இயேசுவினிடத்திலே ஓடி என்ன சொல்கிறார், ஆண்டவரே, அவர் சொல்றாரு, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி இந்த வியாதிக்கு சொல்றது எபிலெப்டிக் என்று சொல்றது. இந்த வியாதி ஒரு என்ன சொன்னா ஒரு வலி மாதிரி ஃபிட் என்று சொல்வார்கள். அது அடிக்கடி இவனை என்ன செய்கிறது, பிடித்து தாக்குகிறது. இவனுடைய வாழ்க்கையிலே, தகப்பனுடைய வாழ்க்கையிலே இந்த மகன் மூலமாக வருகிற இந்த துன்பம் பெரிதாக இருந்தது. துன்பம் என்று சொன்னால் அந்த வியாதி மாறவில்லையே என்று சொல்லி, தன் மகன் இப்படி அவதிப்படுகிறானே, அவஸ்தைப்படுகிறானே என்று சொல்லி அந்த தகப்பன் மிகுந்த வேதனையோடு தான் அந்த சீசரிடத்தில் வந்தார். ஆனால் சீசர்கள் சுகமாக்கவில்லை. இப்பொழுது இயேசு இறங்கி வருகிறார். இயேசுவினிடத்தில் அதை சொல்லுகிறார். அப்பொழுது 16வது வசனம் சொல்கிறது, அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போய்விட்டு என்று சொன்னார். இது கூடாமற் போய்விட்டு என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் இப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லத்தக்கதாக நாம் வாழக்கூடாது. அதனால தான் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசம் நம் வாழ்க்கையில இருந்தா எதையும் சாதிக்க முடியும், மலைகளையும் பெயர்க்க முடியும், முடியாததை முடிய பண்ண முடியும், இல்லாததை உருவாக்க முடியும். அந்த விசுவாசத்துக்காகத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆமீன். ஒரு வியாதிக்கு ஜெபித்து அந்த வியாதி சுகமாகவில்லை என்று சொன்னா நமக்குள்ள ஒரு வேதனை உருவாக வேண்டும். நம்மிடத்தில் எங்கோ தவறு இருக்கிறது, நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, நாம் ஏன் ஜெபிக்கும் போது அந்த வியாதி மாறவில்லை என்று சொல்லி நமக்குள்ள ஒரு வேதனை வர வேண்டும். ஆமீன். இதுதான் இங்கே நடந்தது. இப்ப இதற்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, இயேசு 17வது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 17:17, பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். ஆமீன். அப்ப கொண்டு வந்தவர்கள் என்ன நடந்தது? அப்ப இயேசு அந்த பிசாசை என்ன செய்கிறார், அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஒரு ஆவியில நிரம்பி இருக்கிற மனுஷனுக்கு ஒருவனுக்கு ஜெபிக்கும் போது அந்த வியாதி எதனாலே வந்தது, எப்படி வந்தது, இந்த வியாதிக்கு என்ன காரணம்ங்கிறதே ஆண்டவர் உணர்த்துவார். ஒருவேளை இந்த பிசாசினாலே வந்திருக்கிற காரியங்களை பிசாசை தான் நீங்க அதட்ட வேண்டும். வியாதியை நீங்க வியாதிக்காக ஜெபிச்சா வியாதி சுகமாகாது. இந்த வியாதிக்கு காரணம் பிசாசா இருந்தா அதை கண்டுபிடிச்சு நாங்க என்ன செய்ய வேணும்,
அந்த பிசாசை துரத்தி விட வேண்டும். அந்த பிசாசு போயிருச்சுன்னு சொன்னா உடனே சுகமாகி விடுவார்கள். ஆமென். இது நான் இந்த ஊழிய அனுபவத்தில் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். நான் போற இடங்கள் எல்லாம் அந்த பிசாசு போனோன்னு சுகமாகி விடுகிறார்கள். இப்படித்தான் சாத்தான் சில காரியங்களை மனுஷர்களை கொண்டு வந்து விதைத்து விடுகிறான். மனுஷர்களை இப்படியாக பலவீனப்படுத்துகிறான். உங்களுக்கு தெரியும், 18 வருஷமாக ஒரு கூனி, அந்த கூனியோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 18 வருஷமா சபைக்கு போயும் அந்த கூனியினுடைய 18 வருஷமா அந்த வியாதி சுமந்து கொண்டு தான் இருந்தார். 18 வருஷம்னு சொன்னா சபை மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அவள் கூனி என்ற அளவுக்கு வேதம் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் அதை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு சிரத்தையும் இருக்கவில்லை. ஜெபாலய தலைவன் வருவதும் ஞாயிற்றுக்கிழமையில் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையில இதெல்லாம் செஞ்சா நியாயப்பிரமாணத்தின்படி இது குற்றமாகும், ஓய்வு நாளை நாம் அங்கே அசுசிப்படுத்தி விட்டோம் என்று சொல்லி ஒரு உணர்வுள்ள மனுஷனாகத்தான் இந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்து அந்த ஜெபாலய தலைவன் இருந்தான். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே, அல்லேலூயா. அப்ப அவளுக்கு எது சொந்தம்? தேவனுடைய அந்த மன்னா அவருக்கு சொந்தம், தேவனுடைய வார்த்தை அவளுக்கு சொந்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் வியாதிக்கு எந்தக்காரர் அல்ல, நாம் சுகத்துக்கு சொந்தக்காரர். நாம் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. நாம் பலவீனம் என்று சொல்லக்கூடாது, நாம் பலத்துக்குரியவர்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் தான் அவருடைய ஆலயம் என்பது. அது 1 கொரிந்தியர் 3:16, 6, 19 வசனங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நாம் அவருடைய ஆலயம்ங்கிறத நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அப்ப ஆவியான ஒரு மனுஷர்களை வந்துட்டாருன்னு சொன்னா எதெல்லாம் அங்கே தேவனிடத்தில் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் ஒன்றிலும் குறைவில்லாமல் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து விடுகிறார். அப்ப இங்க என்ன நடந்தது? இன்னும் ஆண்டவர் மகிமைப்படவில்லை என்பது உண்மை, இன்னும் பரிசுத்த ஆவியை இவர்கள் பெறவில்லை என்பது உண்மை. ஆனால் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கிற விசுவாசத்தை நாம் தேவனுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டுமா? பூரணமாக அவரிடத்தில் நாம் வைத்திருக்க வேண்டும். அவரை முழுமையாக நாங்கள் என்ன வேண்டும்? நம்ப வேண்டும். அப்ப இவர் ஒன்றை சொல்றாரு, அதற்கு அவர் என்ன செய்யறாரு? உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு எப்படி போகுமாம்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகுது. அப்ப அந்த ஆவியும் போகும். ஆனா அதுக்கு நாங்கள் கொஞ்சம் கிரயம் கொடுக்க வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். நாங்க அந்த கிட்ட போன உடனே ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு அது உணர்த்த வேண்டும். ஆமீன். அந்த நெருக்கத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார்? கடுகு அளவு விசுவாசம் இருந்தா என்னவா? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது என்ன செய்யுமா? அது அப்படியே போய்விடுமா? அதுபோல் மலை போல இருக்கிற பிரச்சனை நமக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும், இது தீராது என்று சொல்லி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா? அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, அதை பெயர்ந்து போன்னு சொல்லி. எது முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்ட காரியம் இருக்கிறதா? அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அது முடியும். அந்த அளவுக்கு இந்த விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை தொட இருதயத்தை நிரப்ப அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்திலே அவன் வேர் கொள்ளுகிறான். ஆமீன். அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? விசுவாசத்தை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தை வசனத்தில தான் நாம் விசுவாசத்திலே நாம் வேரூண்டுகிறோம். வார்த்தை நமக்கு விசுவாசத்தை அருளுகிறது. ஹல்லேலூயா. அதனால சொல்லுது பாருங்க, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தார். ரோமர் 10:9. அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவராஜ்யத்தின் புத்திரரா மாறுகிறான். அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பார்த்தீங்களா? அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவியை பார்த்து அவங்க கடிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்குள் இருக்கிறது ஒரு ஆவிதான் அவர்களுக்கு புரியவில்லை. அந்த வியாதியை குறித்து அவர்களுக்கு ஒரு அறிவில்லை. அதனால தான் நாங்கள் வியாதிகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இது என்ன வியாதி, எப்படி வந்தது? சில நேரம் ஜெபிச்சு சில வியாதி மாறலையா? அப்ப சில வேளை அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாத்தானாலே இது வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் நான் பார்த்தேன், ஏராளமான
இந்த கேன்சர் வியாதிகள் வருகிறது. அதில் சிலது பார்த்தீங்கன்னா பலவீனத்தினாலே நம் கவலையினத்தினாலே நம்முடைய உணவு முறைகளில் ஏதாவது இப்படி சில காரியங்களிலே அது அப்படியே வருகிறது. அது இயற்கையாகவே சில வியாதிகளுக்கு தாக்கப்படுகிறார்கள். வருகிறது பின்னணியில் நாம் பார்த்தது உண்டு, பிசாசு. அது போயிடுச்சுன்னா அவர் சோமாகி விடுகிறார்கள். அந்த சாத்தான் அவர்கள் போகும்போது அவர்கள் விலகி போய் விடுகிறார்கள். அதனால்தான் ஒரு வியாதி வரும்போது நீங்கள் உடனே சொல்லக்கூடாது, இதுக்கு அந்த டாக்டர்கிட்ட போவோம், இந்த டாக்டர்கிட்ட போவோம், இந்த டாக்டர்கிட்ட போவோம்னு சொல்லி சிலர் நாங்கள் அந்த முடிவுக்கு தான் நாங்கள் வருகிறோம். இப்போ பெரும்பாலும் லெஸ்தரி பார்த்தீங்கன்னா போகாத டாக்டரே இல்லை. போகாத டாக்டரே இல்லை. மார்க் 5 போகாத டாக்டரே இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு? கடைசியாக என்ன முடிவெடுத்தால், இயேசுவினிடத்துல போய் அவருடைய ஆடையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்றார். என்ன நடந்துச்சு? தொட்டால், ஆமீன், பெற்றுக்கொண்டாள். தேவனை அசைத்தாள் அவள். ஹல்லேலூயா. அப்ப அதனாலதான் இன்றைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. நாம விசுவாசித்தா கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட வியாதியும் நீங்கும். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்ன அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு? அங்க பாருங்க, அதை பார்த்து சொன்னார். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தை தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு கேட்கும்போது அதுக்கு மேல் வசனத்தில் அவர் சொல்றாரு, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இது நடந்தோன்னு சீசர்கள் கேட்கிறாங்க, எங்களால் கூடாமல் போய்விட்டது. பார்த்தீங்களா? உங்களாலும் கூடும், நீங்களும் இதற்கு கொஞ்சம் கிரயம் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்றாரு 14ஆம் அதிகாரம் யோவான்ல ஒரு வார்த்தை சொல்றார் இல்லையா, நான் செய்த அற்புதங்களை விட பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். ஆமென். விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் மலைகளை பெயர்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலே வேதம் சொல்கிறபடி ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் தான் இந்த நாமம்தான் ஆதி முதல் இருக்கிற நாமம். இந்த நாமம்தான் ஆண்டவரே, அப்பா, இந்த பூமியிலே அப்பா ஒழுங்கட்டு கிடந்த பூமியை இந்த நாட்களிலே தகப்பனே நீ வெளிச்சமுண்டாக கடவுதென்று சொன்னபோது வெளிச்சத்தை கொண்டு வந்த நாமம், சீர்படுத்தின நாமம். ஆமீன். வானத்திலே பெரிய சுடர்களை உண்டாக்கின நாமம், சிறிய சுடர்களை உண்டாக்கின நாமம், விண்மீன்களை உண்டாக்கின நாமம். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை உண்டாக்கின நாமம். தேவனே, இந்த பூமியிலே காண்கிறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின நாமம். பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ளவைகள் அத்தனையும் உருவாக்கின நாமம். ஆதி முதல் இருக்கிற நாமம். நீர்தான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உணர்வு, விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாக முடிய நான் செபிக்கிறேன்ப்பா. வேதத்தை கையிலே வைத்திருந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே, கவலையிலும் வேதனையிலும் நோய்களிலும் வாடுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நோக்கி பார்க்கும்படியே நான் செபிக்கிறேன். வேத வசனத்திற்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு அப்பா பதில் உண்டே. எல்லாவற்றுக்கும் நமக்கு வேதத்திலிருந்து ஆண்டவரே ஆறுதல் உண்டே. எல்லாவற்றுக்கும் வேதத்திலிருந்து விடுதலை உண்டே. அந்த விடுதலையை, அந்த ஆறுதலை, அந்த சுகத்தை அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.